ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் மூவிஸ். இன்னைக்கு நம்ம ஸ்லீப்வே கேம்ப்ன்ற ஹாரர் த்ரில்லர் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு தரமான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எப்படி தான் கெஸ் பண்ணாலும் கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருப்பானுங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னா, சம்மர் லீவில் ஸ்லீப்வே கேம்ப்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இது எல்லாமே இந்த அமெரிக்கா வெளிநாட்டில் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு கேம்ப்பு தான். அந்த மாதிரி ஒரு கேம்புக்கு தான் இந்த படத்தில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கேம்புக்கு போன இடத்துல நிறைய வினோதமான விஷயங்கள் நடக்குது. போன எல்லாருமே ஒருத்தர் பின்ன ஒருத்தவங்களா கொல்லப்படுறாங்க. ஆனா இவங்க சாவறதுக்கு என்ன காரணம்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லீப்பர் கேம்புக்குன்னு ஒரு இன்சார்ஜர் இருப்பாரு. இவரை தாண்டி எந்த ஒரு விஷயமே வெளியில போகாது. இவர் என்ன பண்ணுவார்னா, நடக்கிற கொலை எல்லாத்தையுமே மறைச்சு அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி தான் வெளியில காட்டிப்பாரு. இப்படி இவர் பண்ற தப்பால அங்க நிறைய பேர் செத்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இன்சார்ஜருக்கே ஒருத்தவங்க மேல சந்தேகம் வந்துடும். அப்படி சந்தேகம் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாரு, அந்த கொலைகாரனை அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா, கடைசியா அங்கேருந்து எத்தனை பேர் தான் உயிர் தப்பிச்சது, இது எல்லாத்தையுமே ரொம்பவே த்ரில்லிங்காக சொன்ன ஒரு படம் தான் இது. இப்போ நம்ம ஸ்க்ரீன் பிளேக்குள்ளார போயிடலாம். இப்போ படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு அழகான ஏரியிலேருந்து ஆரம்பிக்குது. இங்கே ஒரு குடும்பம் குளிச்சுட்டு இருக்காங்க. இதில் இந்த பொண்ணோடைய பேர் ஏஞ்சலினா, அந்த பையனுடைய பேர் பீட்டர். இவங்க இப்போ வெளியில் அவுட்டிங் தான் வந்திருக்காங்க. வெளியில் ஜாலியாக போட் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் போட்டு மேலே நின்றுட்டு இருந்தவங்க தவறி அந்த தண்ணியில் எல்லாருமே குடும்பத்தோட கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையுமே லைஃப் ஜாக்கெட் இருக்குது, அதனால பயப்பட தேவையில்லை. இப்படி அவங்க இங்கே குளிச்சுட்டு இருக்க இங்கே பக்கத்தில் 3 டீனேஜ் பசங்க போட் ரைடு போயிட்டு இருப்பாங்க. இதுல போட் ஓட்டுற அந்த பையன் அந்த இடத்துலயே வேலை செய்யறவன். கூட வர்ற பொண்ணும் அவனுடைய லவ்வர். இவங்க இப்போ போட்டை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த பையன்ட்ட என்ன கேட்கணும், இந்த போட்டை என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட நான் ஓட்டுறேன்னு கேக்குது. ஆனா அவனும் ஃபர்ஸ்ட் தரமாட்டான். இதுக்கு என்னுடைய வேலைக்கு ஆப் வைக்கலான்னு பாக்குறியா, ஓனருக்கு தெரிஞ்சா சாவு அடிச்சிருவாருன்னு இந்த பையன் எவ்வளோ சொல்றான். ஆனா அதெல்லாம் அந்த பொண்ணு கேட்காம, இல்ல எனக்கு நீ போட்டை கூட நான் கண்டிப்பா ஓட்டியே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அவர்கிட்ட இருந்து போட்டை இப்போ வாங்கிடுது. அப்படி போட்டை வாங்கி ஓட்டிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் தண்ணியிலே. ஆனா அந்த பொண்ணு அந்த ஸ்கேட்டிங் பண்ணும்போது ரொம்பவே பயந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா கீழே விழுந்துட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதனாலே தயவு செஞ்சு போட்டை நிறுத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னை அப்படி எங்கேயாச்சும் ஒரு ஓரமா இறக்கி விட்டுருங்கன்னு இந்த பொண்ணு எவ்வளோ பின்னாடி கெஞ்சிட்டே தான் வருது. ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த பொண்ணு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பின்னாடி இருக்கிற பொண்ணும் பயங்கரமா கத்துது, எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு போட்டை நிறுத்துங்கன்னு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, இந்த குடும்பத்து மேல அந்த போட்டை ஏற்றி விட்டுரும். போட்டை ஏற்றின உடனே இறங்கி காப்பாற்றோம்லாம் இல்லாம அப்படியே உட்காந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க அவங்க மிதந்துட்டு இருக்கிறது. இப்போ இதனால இந்த ஆக்சிடென்ட்ல பீட்டரும் அவருடைய அப்பாவும் இறந்துடுறாரு. இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இப்போதைக்கு தப்பிச்ச ஒரே ஒரு ஆளு ஏஞ்சலினா மட்டும்தான். அதனாலயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஞ்சலினாவை அவங்களுடைய சொந்த அத்தை கிட்ட எடுத்துட்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணை இவங்க தான் ஃபுல்லாவே வளர்ப்பாங்களே. இப்படி இருக்க ஒரு 8 வருஷம் ஆயிடுது. 8 வருஷம் கழிச்சு இப்ப ஏஞ்சலினா ஒரு டீனேஜ் பொண்ணா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப சம்மர் வேற, ஸ்கூல்லாம் முடிஞ்சு லீவ் வேற விட்டுருக்காங்க. அதனால இப்ப அவங்க ஸ்லீப்வே கேம்ப்ன்ற ஒரு ட்ரிப்புக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஏஞ்சலினாவுடைய ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஞ்சலினாவை பத்திரமா பார்த்துக்கோ, அவ இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு மொத ஒரு ட்ரிப்புக்கு வரா, அதனால அவளை பார்த்துக்கிறது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அந்த ஆன்ட்டியோட சொந்த பையன் கிட்ட சொல்றாங்க. அதையும் அந்த பையன் ரிச்சர்ட் கேட்டுட்டு, பரவாயில்லம்மா அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ட்ரிப்புக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இந்த அத்தையோ ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் அதை வரேன்னு சொல்லிட்டு உள்ளார எங்கேயோ போறாங்க. போயிட்டு வெளியே வர்றவங்க இந்த அதை புடின்னு சொல்லி ஏதோ ஒரு பேப்பரை அந்த பையன் கையில கொடுக்குறாங்க. இது என்ன பேப்பர்னா, இந்த மாதிரி ஸ்லீப்வே கேம்புக்கு போகணும்னா ஃபிட்னஸ் செக்அப் வேணும். அந்த செக்அப்ல அவங்க உடம்பு சரியா இருந்தா மட்டும்தான் இங்க போக அனுமதிப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த பேப்பரை தான் இந்த பசங்களுக்கு இவங்க கொடுத்து அனுப்புறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ இந்த பசங்க பஸ்ல ஏறி அந்த ஸ்லீப்வே கேம்புக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா இந்த கேம்போடைய ஹெட் நின்றுட்டு எல்லாரையும் அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இங்க யாருக்கு என்ன நடந்தாலும் இவர் தான் பொறுப்பு. இந்த இடத்துக்கு ஃபுல்லாவே இவர் தான் இன்சார்ஜ். அதனால இவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏற்றுக்கணும். அப்படி இருக்கிறதுனால இவரை காட்டு கத்துறாரு. ஆனா அந்த பசங்க எதையுமே கேட்காம ஆளுக்கு ஒரு மூளை ஓடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு பக்கம் போவார். இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. இவர் தான் இந்த இடத்துக்கு ஃபுல்லாவே கேட்டரிங் கான்டாக்ட் எல்லாமே இவருடைய தலைமையில தான் நடக்கும். இவர் இப்ப இந்த பசங்களெல்லாம் பார்த்துட்டு, ஏய் பாத்தியா பசங்க எவ்வளவு கொழுன்னு இருக்காங்கன்னு, விட்டா நானே எல்லாரையும் சாட்டுறேன்னு தப்பா அந்த பசங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஆள் எந்த மாதிரி பேசணுமோ அந்த மாதிரிலாம் இல்லாம தப்பா நின்று பேசிட்டு இருக்க, அது எல்லாத்தையுமே பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்த ஒரு பெரியவர், அப்படிலாம் பேசாத, அவங்களாம் சின்ன பசங்க, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அங்க வந்து பயங்கர கோவமா அந்த தாத்தா போயிடுறாரு. இப்படி இவங்களுக்குள்ளாரையே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்க இங்க ரிக்கின்னு ஒருத்தர் வராரு. இவர் வந்து ரிச்சர்டோடைய ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவருமே இந்த ஸ்லீப்வே கேம்புக்கு வந்திருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் இங்க மீட் பண்ணிட்டு, என்னப்பா எப்படி இருக்க, லீவ்லாம் எப்படி ஜாலியா போச்சான்னு பேசிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏஞ்சலினாவையுமே ரிக்கிக்கு இன்ட்ரோடியூஸ் ரிச்சர்ட் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அதெல்லாம் ஏஞ்சலினா பார்த்துட்டு ரொம்பவே அமைதியா தான் இருப்பாங்க. சுத்தமா பேசவே மாட்டாங்க, வாயை கூட திறக்க மாட்டாங்க. அதை ரிச்சர்ட் பார்த்துட்டு ரிக்கி கிட்ட, தப்பா நினைச்சுக்காத, அவ இது வரைக்கும் வெளியிலாம் இங்கே வந்ததில்ல, கொஞ்சம் ஷை டைப்பு, மற்றபடி நல்ல பொண்ணு தான், அவ சைலண்டா இருக்கான்னு, அவளை எதுவும் நீ தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்லிட்டு இப்ப ரிக்கி அங்க வந்து அமுச்சு விட்டுறாங்க. இந்த இடத்துல
பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஒரு தனி இடம், பாய்ஸ்க்கு ஒரு தனி இடம் தான் இருக்கும். அதனால ஏஞ்சலினாவை தனியா ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ ரிச்சர்ட் தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அப்படி போகும்போது இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஜூடி பெரிய பசங்க கூட நின்று பேசிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு இவருக்கு பயங்கர பொறாம, எதுக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் மத்தவங்க கூட பேசுதுன்னு. அதனாலே தனியா கூட்டு வச்சு அவங்களாம் பார்க்க பெரிய பசங்க மாதிரி இருக்காங்க, வயசானவங்க மாதிரி இருக்காங்க, அவங்க கூட நின்று நீ ஏன் பேசிட்டு இருக்க, அதான் நான் இருக்கேன்ல, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுன்னு சொல்ல உன்கிட்ட என்னத்த பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுது. இவரை அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது, இவன் ரொம்ப போரா இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுது. அதே பார்த்து ரிச்சர்டோ அந்த பொண்ணுங்களே இப்படிதான்பான்னு சொல்லிட்டு அவர் மண்டி கேபினுக்கு இப்போ போயிடுறாரு. அதோட இங்க காட்டுறாங்க, இங்க ஏஞ்சலினா அதோட கேபின்ல உட்காந்துட்டு அங்க இருக்கிறவங்களே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இது வெளியில வந்தது இல்லைல்ல, அதனால அங்க இருக்கிற எல்லாரையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்க. அவங்களும் இதை பார்த்துட்டு என்ன நம்ம ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்க, நான் பையனா, என்ன அப்படிலாம் பார்க்காத, தயவு செஞ்சு திரும்புன்னு சொல்ல அதெல்லாம் கேட்காம இவங்க முறைச்சு திரும்பி பார்த்துட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எது பேசுறாலுமே ஆஞ்சலினா வந்து ரீப்ளேவே பண்ணாது, ரொம்பவே சைலண்டா தான் உட்காந்துட்டு இருக்கும். இது இருக்கிற அந்த அமைதியை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். ஏன் இது எது பேசினாலும் ரீப்ளே பண்ண மாட்டேங்குது, சரியான பழமா இருக்கும்னு நினைச்சிட்டு இப்போ அவங்க எல்லாமே அங்கேருந்து கிளம்பிங்க கேன்டீன் வந்துடுறாங்க. இப்போ இங்க கேன்டீன்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த மெக்குன்ற பொண்ணு என்ன பண்ணுன்னா ஸ்லீப்பர் கேம்போட ஹெட் கிட்ட வரும். இந்த ஏஞ்சலினான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, எங்ககிட்ட பேசவும் மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாம வந்ததுலேருந்து சுத்தமா எதுவுமே சாப்பிடல, என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே அங்க வந்து ஒருத்தர் எந்திரிச்சு வர்றாரு. அவரும் வந்து என்ன பிரச்சனை, சாப்பிட மாட்டேறியாமே, பேச மாட்டேறியாமே, உனக்கு என்னதான் வேணும், ஏதாச்சும் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும்னு வந்து இந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு கேட்கறாரு. ஆனா இவர்கிட்டயுமே அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்குது. எதுவுமே பேசாததுனால இவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. சரி நீ ஒன்று பண்ணு, என் கூட வா, நான் உன்னை அந்த சமைக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போறான், அந்த இடத்துக்கு போயிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேளு, அவங்களே செஞ்சு தருவாங்க, அதை நீ சாப்பிடுன்னு சொல்லி இப்போ அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அங்கேயே கூட்டிட்டு போய் அந்த காஜி பிடிச்ச ஷெஃப் கிட்ட தான் விட்டுட்டு வந்துருவாங்க. அவனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். அங்கேயே நிக்க வச்சு ஃபேண்டெல்லாம் கட்டிட்டு இருப்பான். இவன் அந்த பொண்ணுகிட்ட பார்த்து அப்பதான் நடந்துக்கணும்னு பார்ப்பான். ஆனா அதுக்குள்ளாரையோ அந்த அத்தை பையன் அந்த இடத்துக்கு வந்து பாத்துருவான். அவனை பார்த்த உடனே இவனும் ஃபேண்டெல்லாம் மாட்டிட்டு வெளியில யாட்டாச்சும் இங்க ஏதாவது பார்த்தேன்னு சொன்னா கொன்னே போட்டுருன்னு சொல்லிட்டு அங்க வந்து வெளியில போயிடுறான். அதே நேரம் அந்த பசங்களுமே வெளியில ஓடி போயிடுதாங்க. இது வெளியே போறத அந்த இடத்தோட டைரக்டர் பார்த்துட்டு என்னப்பா அதெல்லாம் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் சும்மா அவங்கள பயதான் ஒருத்தனு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இவன் திருப்பியுமே சமையல் தான் செஞ்சுட்டு இருப்பான். சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது உயரம் பத்தாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டூலை வச்சு அது மேல ஏறி ஒரு பெரிய கரண்டியை வச்சு குழம்பு தான் இப்போ கிண்டிட்டு இருப்பான். அப்படி குழம்பு கிண்டிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. ஆனா யாருன்னு நமக்கு அவங்கள காட்ட மாட்டாங்க. அவங்களும் இப்போ கொஞ்சம் இன்னும் பொறுமையா கிட்ட வந்து அந்த சேரை பிடிச்சி இழுத்து விட ஆரம்பிச்சிருவாங்க. சேரை இழுக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு மரண பயம் வந்துருச்சு. ஏய் யார் அது, யாரா இருந்தாலும் ஒழுங்கு மரியாதை இங்க வந்துருங்க, மாட்டினீங்க கொன்னே போட்டுருவான், ஒழுங்கு மரியாதை இங்க வந்து ஓடி போயிடுங்கன்னு சொல்லி இவர் எவ்வளவு மிரட்டுறாரு. ஆனா அந்த சேரை பிடிச்சி இழுக்கிறவங்க இன்னுமே இழுத்துட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் அவன் பார்த்துட்டு இனிமே மிரட்டினா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்பப்பா மன்னிச்சிரு, தயவு செஞ்சு நான் கீழே இறக்கி விட்டுரு, இறங்கினதுக்கு அப்புறம் நான் உனக்கு எது வேணாலும் சாப்பிட எடுத்து தரேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ்னு எவ்வளோ கெஞ்சான் அவன். ஆனா அவன் கெஞ்சுற எதையுமே கேட்காம அவங்க அந்த சேரை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. இழுத்து விட்ட வேகத்துக்கு இவன் அந்த குண்டானை தட்டிட்டு கீழே விழ இவன் மேல அந்த குழம்பு மொத்தமா கொட்டிக்குது. கொட்டினதுனால இப்ப என்னுடைய முழு தோலுமே வெந்து போயிடுது. வழியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் கொஞ்ச நேரத்தில் துடிச்சவனும் அங்கேயே செத்து போயிடுறான். இப்ப செத்து போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்லீப்பர் கேம்போட டைரக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நியூஸை வெளியில சொன்னா கண்டிப்பா எல்லாருடைய பேரண்ட்ஸும் இங்க வந்து அவங்க பசங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லீப்பர் கேம்பையுமே பேன் பண்ண வாய்ப்பு இருக்கு. பேன் பண்ணா நமக்கு பணம் வராது, அதனால என்னதான் பண்ணலான்னு இங்க நின்று இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு ஐடியாவுமே வருது. என்னன்னா அங்க இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிடுறாங்க, இவன் எப்படி இங்க வந்து விழுந்தான்னு கேட்டா தவறிதான் விழுந்தான்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். யாரோ ஒருத்தவங்க தான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு எக்காரணத்தை கொண்டு யாட்டி வெளியில சொல்லிடவே கூடாது. சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி இப்ப எல்லாருமே இங்க மிரட்டி வைக்கிறாங்க. இதனாலயோ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்படி செல்ஃபிஷா அந்த டைரக்டர் இருக்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இங்க இந்த பசங்க கிரிக்கெட் தான் விளையாண்டுட்டு இருப்பானுங்க. கிரிக்கெட்னா 2 ஆப்போசிட் டீம் இருக்கும்ல, அதனால இந்த சின்ன பசங்க ஒரு டீமும் இந்த பெரிய பசங்க ஒரு டீமும் போட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இதுல இந்த சின்ன பசங்கலாம் ஒரு செட்டா இருப்பானுங்க, அதே மாதிரி அந்த பெரிய பசங்கலாம் ஒரு செட்டா இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம வேற வேற ஊரை சேர்ந்தவனுங்க அவனுங்க. இவனுக்குள்ளார அவ்வளவா இன்ட்ரோடக்ஷன்லாம் இருந்துக்காது, அதனாலேயே அவனுக்குள்ளார ஆரம்பத்திலேயே முட்டிக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப பேட் வேற விளையாடுவானுங்களா, இன்னுமே அவனுக்குள்ளார சண்டை பயங்கரமா முட்டிக்கும். இங்க இப்போ ஒருத்தன் கலாச்சி தான் விளையாண்டுட்டு இருப்பானுங்களே. ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பசங்க தான் பேட்டிங் பண்ணுவானுங்க. அப்படி பேட்டிங் பண்ணும்போது இந்த சின்ன பசங்க அவனுங்க மானவரையா கலாச்சி விட்டுருவானுங்க. இவனுங்க சும்மா இருப்பானுங்களா, இப்ப இவனுங்க டேர்ன் வந்த உடனே இந்த பெரிய பசங்களை போட்டு புரட்டு எடுத்துறானுங்க. இவனுங்களால அவங்க அளவுக்கு ஸ்கோர் அடிச்சு அந்த ஆட்டத்துல ஜெயிக்க முடியல. அதனாலே அந்த சின்ன பசங்க போகும்போது போங்கடா பொம்பளை பசங்களான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுவானுங்க. அதெல்லாம் கேட்டு இவனுக்கு பெரிய பசங்க சும்மா இருப்பானுங்களா, செம்ம கடுப்பாயிடுச்சு. ஆனாலும் என்ன பண்றது, இந்த மாதிரி இடத்துலலாம் பிரச்சனை பண்ணா அது மேல் இடத்துக்கு போயிடும், அது நமக்கு ஏதாச்சும் வேற ஏதாவது பிரச்சனை வர வச்சிரும்னு சொல்லிட்டு கம்மன் தான் இருப்பானுங்க. இப்ப கிரிக்கெட்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு இவனுங்க எல்லாமே நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில அவுட்டிங் போலாம் தான் ரெடியா இருப்பானுங்க. ஆனா வெளியில போறது
போகிறதுக்கு ஒரு பொண்ணு குறைச்சலாக இருக்கும் இவனுங்களுக்கு. அதனால யாரை போய் பிடிக்கலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க கண்ணில் ஏஞ்சலினா தான் மாட்டுவாங்க. ஏஞ்சலினாவே பார்த்துட்டு அதுவா அது ஊமை மாதிரி உட்காந்துட்டு இருக்கு, அதுகிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி பரவாயில்ல போய் பேசி பார்ப்போம், விழுந்தா பார்ப்போம் இல்லைனா வந்துரும்னு சொல்லிட்டு போய் பேசுறாங்க. இப்படி அவங்க போய் பேசும்போது ஏஞ்சலினா வாயை கூட திறக்காது, ரொம்பவே கம்முன்னு தான் உட்காந்துட்டு இருக்கும். எது பேசினாலும் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருக்குமே தவிர பதிலுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாது. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பானவனுங்க இதுக்கப்புறம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு ஏஞ்சலினா பிடிச்சி பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ இவங்க கலாய்க்கிற எல்லாத்தையுமே ரிச்சர்ட் அங்கே வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு டேய் அவளை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, தனியா விடுங்கடா அவளை, உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதான்னு கேட்க அவன் பேசிட்டு இருக்கும்போதே அடிச்சிருவான். இப்போ இவங்க 2 பேரும் மாத்துக்கட்டில் அடிச்சுட்டு அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒவ்வொருத்தனையும் தனியா பிரிச்சு இழுத்துட்டு போவ இங்க ரிச்சர்ட் என்ன பண்ணுவார்னா எனக்கு டென்ஷனா இருக்கு நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கமா வெளியில போயிடுறாரு. இப்போ இங்க ரிக்கி மட்டும் தான் நின்றுட்டு இருப்பாரு. அவரும் நேரம் ஏஞ்சலினா கிட்ட போயிட்டு ஹேய் உனக்கு ஞாபகம் இருக்கா போன வாரம் நம்ம மீட் பண்ணுமே ஃபர்ஸ்ட் நானும் ரிச்சர்டும் 3 வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம உன்னுடைய குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு ரிச்சர்ட் என்கிட்ட சொன்னான். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீ வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான், ஆனா கவலைப்படாத எல்லாமே சீக்கிரமா சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நானும் ரிச்சர்டும் எப்போ ஒன்று சேர்ந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிப்போம். 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் போய் ஒரு பொண்ணை ஹக் பண்ணேன், அது வந்து அந்த டைம்ல செம பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி போன வருஷம் ஒருத்தவனை நாங்கள் பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டோம், ஆனா அவனும் அது நாங்க தான் கண்டுபிடிச்சி இன்சார்ஜர்கிட்ட சொல்லி விட்டோம். இப்படி நாங்கள் எதில் போனாலும் ஏதாவது பிரச்சனையில தான் முடியுதுன்னு உங்ககிட்ட பேசிட்டே இருக்க ஒருத்தர் வந்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ண போறாங்க வெளியில போங்கன்னு சொல்லிடுறாரு. அதனாலயோ சரி ஓகே டைம் ஆயிடுச்சு போல இருக்கு நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ ரிக்கியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா இங்கே இவங்க அவுட்டிங் வந்திருப்பாங்க. இந்த பசங்க எல்லாம் ட்ரெஸ்ஸு கழட்டி போட்டுட்டு அந்த நைட்ல ஜாலியாக போய் குளிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா அதையோ பார்த்துட்டு அங்க இருந்த பொண்ணுங்களும் எங்களாலலாம் இந்த நேரத்துல குளிக்க வர முடியாது, வேணும்னா நீங்களே போய் குளிச்சுக்கோங்க, இந்த தண்ணியில முதலெல்லாம் இருக்கும், எங்களால எங்க உயிரெல்லாம் பணம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கம்மன் தான் நின்றுட்டு இருக்கோங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவனும் போய் குளிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் இங்க பார்த்தா இங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை போட்டிங் தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி போட்டிங் கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை பயமுறுத்ததுக்காக லைட்டா போட் ஆட்டுவான். போட் ஆட்டுறவனும் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டிட்டே இருக்க அப்படியே கவுந்து கீழே விழுந்துருவாங்க. இப்ப கீழே விழுந்ததுனால அந்த பொண்ணுக்கு செம கோவம், கொடா பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு நீச்சல் அடிச்சு அந்த பொண்ணு கரை ஏறிடுது. ஆனா இவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா அந்த போட்டாண்டே தான் நின்றுட்டு இருப்பான். போட்டாண்ட நிக்கிறது மட்டும் இல்லாம நேரா அந்த போட்டுக்குள்ளார போய் கவுந்து இருக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்ப்பான். அந்த இடத்துக்குள்ளார தண்ணியே வந்திருக்காது. அதனாலே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று ஏதோ பேசிட்டே இருப்பான் தனியா. இப்படி அவன் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு வேற யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களே பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன இங்க வேலைன்னு இவர் பேசிட்டு இருக்கும்போதே அந்த மர்மன் அவர் என்ன பண்ணுவார்னா இவரை பிடிச்சி தண்ணியிலே முக்கி விட்டுருவாரு. இப்ப தண்ணியில முக்கி விட்ட உடனே இங்க இருக்கிறவங்கள எங்க அவன் ஒருத்தன் போனானே போட்டிங் ஆளே காணோம், உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு சொல்லி நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே அவன் வந்தா வரட்டும் வராட்டி போட்டுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க இவங்க. இதுக்கு முன்னாடியே அவன் அந்த மாதிரி தான் சில பேர்ட்ட விளையாண்டுருப்பான், செத்து போன மாதிரி நடிச்சிருப்பான். அதனாலே இப்போ இவங்க திருப்பியுமே என்ன நினச்சிப்பாங்கன்னா செத்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அவங்களுக்கு எப்படி கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் வா போலான்னு சொல்லிட்டு அது ரொம்ப விளையாட்டா எடுத்துட்டு இவங்க எல்லாருமே இப்போ எங்கேருந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமா இப்போ அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இங்க பார்த்தா இவன் கொடூரமா செத்து போய் கிடக்குறான். இங்க மூஞ்சி பூரா ஈ முச்சிட்டு வாய் வழியா பாம்புலாம் வெளியில வருது. இதை பார்த்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து கேட்ட உடனே அவன் தெரியாம போட்ல இருந்து தான் கீழே விழுந்திருப்பான், இது ஒரு ஆக்சிடென்ட் தான், மற்றபடி இதுல வேற யாரும் இன்வால்வ் ஆகல, இதை இப்படியே விட்டுருங்கன்னு அந்த கேம்போட இன்சார்ஜர் சொல்றாரு. இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொலையெல்லாம் மறைச்சு இந்த கேம்ப் நிக்காம கண்டினியூஸா நடந்துட்டு இருக்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாரு. அப்படிதான் இப்பயுமே நிறைய பொய் சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தவங்க கொலை பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே அது எல்லாமே ஆக்சிடென்ட் தற்கொலைன்னு சொல்லி இவர் எல்லாத்தையுமே மறைச்சிட்டே வர்றாரு இப்படி. அதனாலே அதெல்லாம் போலீஸ் கேட்டுட்டு சரி ஆக்சிடென்ட் தானே அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பசங்க எல்லாமே வாலிபால் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஏஞ்சலினா மட்டும் ஒரு ஓரமா உட்காந்து கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் அங்க ரிக்கி வருவான். அவனும் வந்து ஏஞ்சலினா கிட்ட பயங்கரமா கடலை போட்டுட்டு இருப்பான். இன்னைக்கு நைட் நம்ம எங்க படத்துக்கு போலாமா இல்ல எங்க வெளியே போலாமா எங்க போலான்னு இவங்க இப்ப இங்க பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரிச்சர்டோட ஆளுக்கு பொறாமை ஆயிடும், என்ன இவ வந்து நம்ம கிட்டலாம் பேச மாட்டான் ஆனா பசங்க கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்காளே இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த டீமோட இன்சார்ஜ் கிட்ட இதை கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறா. அந்த பொண்ணும் இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பொண்ணுங்கிட்ட வந்து பேசக்கூடாது கிளம்பு இடத்த காலி பண்ணுன்னு சொன்ன உடனே ரிக்கி அங்க வந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா இதை பாரு நீங்க வந்து விளையாடலன்னா கம்முன்னு கூட உட்காந்துரு, இந்த மாதிரி பசங்க கூட பேசினு வருது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது புரியுதான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா இப்ப நைட் ஆயிடுச்சு, சினிமாலாம் முடிச்சுட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமான்னு இவங்க பேசிட்டே நடந்து போக அது எல்லாத்தையுமே பின்னாடி இந்த பொண்ணு பார்த்துட்டே தான் இருக்கும். பார்த்துட்டு அவங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரும். இங்க ரிக்கி ஏஞ்சலினாவை அந்த கேபின்ல விட்டுட்டு திருப்பி வந்துட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு ரிக்கி கிட்ட வந்து கடலை போட்டுட்டு இருக்கும். ஏய் நீ வேணா ஏன் கூட வாயா நம்ம 2 பேரும் வெளியே போகலாம், ஏஞ்சலினா வந்து உனக்கு ஏத்த பொண்ணு கிடையாது, என்ன சொல்ற வரியா போலான்னு கூட்ட உடனே ரிச்சர்டோ
அடைச்சி போய் தொலைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையிலுமே விடிஞ்சிருச்சு. இங்க எல்லாருமே கேம்ப்ல குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது கூட ஏஞ்சலினா தனியா உட்காந்துட்டு இருக்க, அங்கேயும் இருக்கே வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பார்த்துட்டு திருப்பி இங்க வந்து, உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா, நாங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்கிற இடத்துல நீங்க வரவே கூடாது, ஆம்பளைங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் குளிப்போன்னு சொல்லி இவர் அமுச்சு விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம் ஏஞ்சலினா கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க, இனிமே நீங்க யாரையும் இந்த மாதிரிலாம் வர வச்சு பேசிட்டு இருக்க கூடாது, என்ன உனக்கு புரியுதான்னு கேட்க, அதுக்கு ஏஞ்சலினா ரொம்ப கம்முன்னு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ ரொம்பவே வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த பொண்ணுக்கு பயங்கர காண்டாகி போச்சு. பசங்க கிட்ட பேசுற நீ பொண்ணுங்க எங்ககிட்ட பேச மாட்டியான்னு சொல்லி ஒழுங்கு மரியாதை இப்போ எனக்கு ஆன்சர் பண்ணுன்னு பயங்கரமா கத்துறாங்க. ஆனா ஏஞ்சலினாவோ கம்முன்னு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால பொறுமையா இருந்தவங்களோ அவங்கள பிடிச்சி அடிக்கிற மாதிரி போறாங்க. இவங்க எல்லாத்தையுமே பண்ற பார்த்துட்டு இருந்தா அங்க இருந்து ஒரு அசிஸ்டன்ட்டோ இவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டுறாரு. இப்போ ஸ்விம்மிங்லாம் முடிச்சுட்டு இவங்க திருப்பியுமே எங்க கேபின்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. கேபின்ல உட்காந்துட்டு இருக்கும்போது கூட இந்த பொண்ணு கம்முன்னு இருக்காது. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, ஏஞ்சலினானும் வயசுக்கே வரல. இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க அவ ஷவர்ல குளிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா அவ ஷவர் பக்கமே வரமாட்றா? ஏன்னா அவளுக்கு அது எதுவுமே கிடையாது, அவளுக்கு இன்னும் அது எதுவுமே வளரலன்னு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி எல்லாத்தையுமே பேசுறத பார்த்து அங்க இருந்து ஒரு பொண்ணோ ஏன் இப்படிலாம் தப்பா பேசுறேன்னு பிடிச்சி அந்த பொண்ணை வேற அரைஞ்சு விட்டுருவாங்க. அரைஞ்ச உடனே அது அங்க வந்து வேக வேகமா ஓட, இங்க ஏஞ்சலினா என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்றேன் என்னுடைய கசினை பார்த்துட்டு டின்னருக்கு இங்க வரான்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுது. இவ்வளவு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தா இந்த பசங்க எல்லாமே ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பானுங்க. இந்த பலூன்ல தண்ணி எல்லாம் நிரப்பி ஒருத்தன் மேல அடிச்சுக்கிற விளையாட்டு. இப்படி ஒருத்தன் மேல ஒருத்தன் அடிச்சுட்டே இருக்க, இங்க ஏஞ்சலினா நடந்து வரத ஒருத்தன் பார்த்துட்டு ஏஞ்சலினா மேலே ஒருத்தன் தண்ணியை தூக்கி அடிச்சிருவான். இதை பார்த்த ரிச்சர்டோ பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. எதுடா எங்க வீட்டு பொண்ணு மேல தண்ணி தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே நின்று பயங்கரமா சவுண்ட் விடுறாரு. ஆனா அவனுங்களோ அப்படிதான்டா பண்ணுவான், என்னடா பண்ணுவ, உன்னால முடிஞ்சதை பண்ணி கூடான்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இப்படி ஒன்று சிரிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்தோட இன்சார்ஜரோ வந்து அவங்க எல்லாருமே தனியா கூட்டிட்டு வந்து, இனிமே இந்த மாதிரி பண்றாலாம் வச்சு கூடாது புரியுதா, ஒரு டைம் தான் வார்னிங் கொடுப்பான், அடுத்த டைம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் பண்ணி விட்டுரும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மிரட்டி தான் அவர் அமைச்சிருப்பாரு. அப்படி அனுப்பி வைக்கும்போது கூட அங்க இருக்கிற இன்னொரு பையன் ரிச்சர்டை திருப்பியுமே வெறுப்பேத்திட்டு இருப்பான். அதை பார்த்து ரிச்சர்டுக்கோ இப்போ அந்த பையன் மேல செம காண்டாயிடும். ஆனா இன்சார்ஜர் முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது, பல்ல கடிச்சிட்டு கம்மன் தான் வருவான். இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவன் கேபினுக்கு போய் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா. இங்க இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, நான் குளிச்சுட்டு வரேன், நீங்க ஃபர்ஸ்ட் வெளியில போங்க, நான் குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு பொறுமையா வரேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் இங்க குளிச்சுட்டு இருப்பான். அப்படி இவன் குளிக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போயிட்டு அப்புறம் தானே எல்லாருமே குளிப்பாங்க. அந்த மாதிரிதான் இவனுமே ஃபர்ஸ்ட் பாத்ரூம் தான் போவான். அப்படி பாத்ரூம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க மேல கையை விட்டு அந்த இடத்தையே கிழிச்சு ஏதோ ஒண்ணு உள்ள கொட்டுறாங்க. ஆனா அது என்னன்னு நமக்கு காட்டவே இல்லை அந்த டைம். ஆனா இவன் மட்டும் பயங்கரமா அலறான், டேய் யாரா அது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களும் விடவே மாட்றாங்க, எதோ எடுத்து கொட்டுறாங்க. கடைசியா தான் பார்த்து தெரியுது அது எல்லாமே என்னன்னா தேனீங்க. இப்ப அவ்வளவு தேனீ எடுத்து கொட்ட அது எல்லாமே அவனை முச்சு அந்த இடத்துல சாவடிச்சிரும் போல இருக்கு. இவன் அந்த கதவை ஆன வரைக்கும் தட்டி பார்க்கறான், ஆனா அந்த கதவு திறக்கவே இல்லை. அதனாலே கடைசியா அவன் ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கதவு ஒரே ஒரு குத்துறான், அந்த கதவு திறந்து. ஆனா என்ன பிரச்சனை, இவன் செத்து போயிட்டான். இப்ப இவன் மூஞ்ச பார்த்தா முகம் புறவே அப்படி தேனியா முச்சிட்டு இருக்கு. இப்படி ஒருத்தங்க பின்ன ஒருத்தங்க இந்த கேம்ப்ல செத்துட்டு இருக்க, இந்த இன்சார்ஜ் இருக்கு ஒருத்தர் மேல பயங்கரமான டவுட் வந்துருது. அது யாருன்னா ரிச்சர்ட் மேலதான். யாரெல்லாம் ரிச்சர்ட் கிட்ட சண்டைக்கு போறாங்களோ அவங்க தான் அடுத்தடுத்து செத்துட்டே இருக்காங்க. அதனாலயும் ரிச்சர்ட்டை பிடிச்சி கேட்டா இதுக்கு பதில் எல்லாமே கிடைச்சிரும். அவனை அதுக்கப்புறம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருமே இங்க ஒரு முடிவு வர்றாரு. அதுக்கப்புறமா இங்க ஏஞ்சலினா ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி ரிச்சர்ட் வந்து இவங்கள பயமுறுத்தி விட்டுருவாரு. அதே ஏஞ்சலினா பார்த்துட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் ஒருத்தவனா யாரோ ஒருத்தங்க தேனியை விட்டு சாவடிச்சிட்டாங்களாம், அந்த கொலைகாரன் இந்த இடத்த தான் சுத்தி உலாவிட்டு இருக்கானா, உனக்கு அது தெரியுமான்னு கேட்க, அடைச்ச அதெல்லாம் நம்பிட்டு இருக்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, நீ என்ன சின்ன பொண்ணு அதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்கு, எவனா கதை கட்டிட்டு இருப்பான், சரி அதெல்லாம் இருக்கட்டும் வா நம்ம எங்கேயாவது ஏரிக்கு ஜாலியா விளையாட போகணும்னு சொல்லிட்டு ஏஞ்சலினாவை ரிக்கி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க கூட்டிட்டு போய் சும்மா இல்லாம பையன் நான் பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் ஒரு கொஞ்ச நேரம் ஏஞ்சலினா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொறுமையா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஒன்னே தெரியாது, அவரை உதறி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா எந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்க எந்திரிச்சு போனது என்ன காரணம்னே தெரியாம ஒரு முழிச்சுட்டாங்க உட்காந்துட்டே இருக்க. இப்ப அடுத்த நாள் காலையில இங்க அவங்க ஒரு கேமை கண்டக்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னா பிளாக் எடுத்துட்டு போய் யாருக்கிட்டையும் மாட்டாம கடைசியா ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் நடனம், இதுதான் அந்த கேம். இப்ப இதைதான் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே சுத்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது இங்க ரிச்சர்ட் வந்து, எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் படி நம்ம கேம் விளையாண்டா நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம், வா அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்குள்ளார போறாங்க. அங்க போயிட்டு ஆளுக்கு ஒரு மூலையா பிரிஞ்சிடறாங்க, நீ அந்த பக்கம் போனா அந்த பக்கம் போறான்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது இங்க ஏஞ்சலினா வந்து ரிக்கி வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பாத்துருவாங்க. அதனால இப்ப அவங்க கோவிச்சுட்டு ஓட ரிக்கிக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அதனால இப்ப இவங்க திருப்பியுமே குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து, டேய் நீ பார்த்ததுக்கே நான் மன்னிச்சிரு, நான் தெரியாம அதை பண்ணிட்டேன், நான் எதுவும் பண்ண வேணாம் தான் நினைச்சேன், ஆனா அவனை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா, நான் அதை தெரியாம பண்ணிட்டேன், நம்ம மன்னிச்சிருன்னு எவ்வளவு கெஞ்சுறாரு. ஆனா அதெல்லாம் ஏஞ்சலினா கேட்டுட்டு எதுவுமே பேசல, ரொம்பவே கம்முன்னு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரமும்
அவங்க இந்த பொண்ணு வந்து திருப்பியுமே அவங்கள வெறுப்பேத்த ஆரம்பிச்சிரும். வெறுப்பேத்துறது மட்டும் இல்லாம, "டேய் உனக்கு ஸ்விம்மிங்லாம் பண்ண தெரியாது. ஏன் எப்ப பார்த்தாலும் சின்ன பொண்ணு மாரி உட்காந்துட்டே இருக்க. வா எங்க கூட வந்து ஸ்விம்மிங் பண்ணு. வா வான்னு" சொல்லி பயங்கரமா போய் ஏஞ்சலினாவ போட்டு இந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணுது. ஆனா அவங்களும் பேசாம கம்முனே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்தது மட்டும் இல்லாம இப்போ பயங்கரமான ஒரு வெஞ்சன்ஸ் பார்வையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இன்னொரு பொண்ணுமே வந்துரும். இதுங்க 2 இப்போ ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணும்னா, ஏஞ்சலினாவ குண்டு கட்டா தூக்கிட்டு போய் தண்ணீல போட்டு விட்டுருவாங்க. தண்ணீல விழுந்த உடனே ஏஞ்சலினாவுக்கு செம பயம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவங்க அப்பா, தம்பின்னு 2 பேருமே தண்ணீல தான் இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் அவங்க தண்ணிய பார்த்தாலே கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது தெரியாம இவங்களும் ஏஞ்சலினாவ தண்ணீல தூக்கி போட, இப்போ ஏஞ்சலினா செம கத்துறாங்க. அவங்க கத்துறத பார்த்து ரிச்சர்டும் செம ஃபர்ஸ்ட்டா அங்க போய் அந்த தண்ணியில இருந்து அவங்கள தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்பயோ நைட் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட மணி ஒரு 8 இருக்க. இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, அந்த இடத்தோட இன்சார்ஜர் கிட்ட போயிட்டு, "டேய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் டின்னர் போலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோமே. இன்னைக்கு நைட்டு போவோமான்னு?" கேட்ட உடனே அவருமே ஓகே சொல்லிடுறாரு. ஒரு 9, 9:30க்கெல்லாம் கரெக்டா வந்துருன்னு சொன்ன உடனே அது இந்த பொண்ணு கேட்டுட்டு பேக் வைக்குமா ஜாலியா அந்த கேபினுக்கு தான் போவோம். அங்க போயிட்டு குளிக்கலான்னு போவோம். ஆனா அங்க உள்ள பார்த்தாலும் நிறைய பொண்ணுங்க நின்னுட்டு இருக்கும். இவ்வளவு பொண்ணுங்க இருக்கு. இதுங்களை தாண்டி நம்ம எப்படி குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு தனியா இருக்கிற கேபினுக்கு போகுது. அந்த இடத்த சுத்தி பார்த்தாலும் யாருமே இல்லை. இந்த பொண்ணு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். இப்போ இது ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அங்க நல்லா குளிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல கத்தி எடுத்துட்டு வருவாங்க. கத்தி எடுத்து இது குளிச்சுட்டு இருக்கும்போது அதோட முதுகுலே குத்திடுவாங்க. குத்துனதோட விடாம அப்படியே கத்திய மேல குத்தி கீழே வரைக்கும் இழுத்து முழு முதுகுமே கிழிச்சு விட்டுருவாங்க. இப்ப இவங்க இந்த இடத்துலயே செத்து போவ. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒருத்தர் சின்ன பசங்களெல்லாம் வெளியில அவுட்டிங் மாதிரி கூட்டிட்டு வந்திருப்பாரு. அங்கதான் இப்ப டென்ட் எல்லாம் கட்டி இந்த பசங்க தங்க போறானுங்க. அதனால அந்த சாரோ என்ன சொல்லுவாருன்னா, "பசங்களா எல்லாரும் டென்ட் எடுத்து கட்ட ஆரம்பிங்கன்னு" சொல்ல அந்த பசங்களும் வேலைய ஆரம்பிக்கிறானுங்க. அதே நேரம் இங்க ரிக்கியோ வந்து ஆஞ்சலினா கிட்ட, "நான் மன்னிச்சிரு, நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் மன்னிச்சிரு, நீ ஏன் பேசவே மாட்டேன்னு" சொன்ன உடனே அவங்களுமே, "நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என் கூட ஒரு இடத்துக்கு வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி இப்போ அவங்க தனியா ஒரு இடத்துக்கு ரிக்கியே கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் இங்க இந்த இன்சார்ஜர் வந்து அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருப்பாரு. அந்த டின்னர் வர சொல்லி ஒரு பொண்ணை கூட்டிருப்பாருல, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு செத்து போனதுனால அந்த இடத்துக்கு வந்திருக்காது. அதனாலே அவர் அந்த இடத்தையும் சுத்தி தேடிட்டு இருக்க, அந்த பொண்ணு எங்க போயிருக்குன்னே அவருக்கு தெரியாது. ஒரு இடமா விசாரிச்சு கடைசி இந்த பொண்ணு கிட்ட தான் வந்து கேட்டு பார்ப்பாரு. இந்த பொண்ணுமே எனக்கு தெரியாது, அது எங்க போச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லிடும். அதெல்லாம் அவர் கேட்டுட்டு சரி இங்க தான் எங்க பக்கத்துல இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு இடமா செக் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி சுத்தம் போது தான் இந்த பாத்ரூம் உள்ளார வருவார். இங்க வந்து பார்த்தா அவங்க அப்படியே ரத்த வெள்ளத்துல செத்து போய் கிடக்குறாங்க. அவங்க செத்து போனதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இதை பண்ணது எல்லாமே அந்த ரிச்சர்டா தான் இருப்பான். அவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவனை கொல்றதுக்கு தான் அவர் கிளம்புறாரு. அதே நேரம் இங்க இந்த அவுட்டிங் அந்த பசங்க செத்து போய் கிடக்குறானுங்க. அந்த சின்ன பசங்க இருப்பானுங்கல்ல, அவனுங்க தான். இப்படி சின்ன பசங்கலாம் யாரு கொடூரமா கொலை பண்றதுன்னு அந்த இன்சார்ஜர் பார்த்துட்டு அந்த இடத்துல வாந்தி வர எடுத்துடுறாரு. இதோட கொலை முடியும்னு பார்த்தா அதான் கிடையாது. இங்க இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும். இதுகிட்டயே வந்து அது அப்படியே படுக்க போட்டு தலகாணையெல்லாம் மேல அமுக்கி அது கையிலே ஒரு முடிய ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ற ஒரு மிஷின் அது வச்சு வந்திருக்கும். அந்த மிஷின் எடுத்து அது வாய்க்குள்ளே சுருவி அதை கொடூரமா சாவிடுச்சு அங்க போட்டுட்டு இப்போ அவன் வெளியில போயிடுறான். இப்படி யார் இவ்வளவு பெரிய கொலை பண்றதுனே தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கிற அந்த இன்சார்ஜரோ இங்க ரிச்சர்டை பிடிச்சி, "டேய் நீ தான் எல்லாரையும் கொன்னன்னு தெரியும், இப்போ உன்னை விடவே மாட்டான், இது என்னுடைய வாய்ப்பு, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லி அந்த காட்டு உள்ளார ரிச்சர்டை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இவர் அடிச்ச அடியில ஒரு கட்டத்துல ரிச்சர்டு மயக்கம் போட்டுடுறான். மயக்கம் போட்டான், செத்து தான் போயிட்டான்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு இவர் அங்கிருந்து வெளியே வர இவருமே அந்த கொலைகாரம் போட்டு தள்ளிடுறான். இப்ப விஷயம் சீரியஸ் ஆகி போலீஸ் இந்த இடத்துக்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்ன பசங்க எல்லாம் உள்ளார தானே இருக்காங்க, யாராவது வெளியில இருக்காங்களான்னு கேட்டா ஆமான்னு 2 பேர் இங்க வரவே இல்லை. அவங்க பேர் ரிக்கி ரிச்சர்டுன்னு உடனே அவங்கள தேடதான் அவங்க எல்லாருமே இப்ப கிளம்புறாங்க. ஆனா இங்க ரிக்கி என்னதான் பண்ணிட்டு இருப்பாருன்னா, ஒரு இடத்துல ஏஞ்சலினாவை தான் தேடிட்டு இருப்பாரு. அவங்களும் ஒரு இடத்துல நின்றுட்டு, "நீ ரொம்ப நாளா என்கிட்ட ஆசைப்பட்டுட்டு இருக்கல, இன்னைக்கு வா என் கூட, நான் உன்னை ஒரு இடத்துக்கு தனியா கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் இங்க இந்த போலீஸ் வந்து இவங்க 2 பேரை தான் தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடும்போது இங்க ரிச்சர்டை மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க. ரிச்சர்டு வந்து பயங்கரமான அடி விழுந்ததுனால ரொம்பவே சோர்வா இருக்கிறவர் இப்போ போலீஸ் தூக்கிட்டு போக, இங்க இன்னொரு போலீஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அந்த பொண்ணை கொலை பண்ண இடத்துக்கு தான் வந்து பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணு செத்த விதத்தை பார்த்துட்டு இவரே பயங்கரமான அதிர்ச்சிக்கு உள்ளாயிடுவாரு. அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியாம பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க, இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஏஞ்சலினாவை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு இடமா தேடிட்டு போயிட்டே இருக்கும்போது ஏஞ்சலினா ஒரு இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களே பார்த்துட்டு கிட்ட போய், "ஏஞ்சலினா ஏஞ்சலினா எழுந்திரின்னு" சொன்ன உடனே அப்படியே அங்க கட் பண்ணி நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சீன் தான். இதுல அந்த ஆன்டி தான் வந்து ஏஞ்சலினா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அதுல என்னதான் சொல்லுவாங்கன்னா, "நான் வந்து ஒரு பையனை பெத்துட்டேன், ஏற்கனவே என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அதனால எனக்கு தேவை ஒரு பையன் கிடையாது, பொண்ணு தான் வேணும். அதனால நீ என்ன பண்ணு, இனிமே பையனா வளர தேவையில்ல, ஒரு பொண்ணாவே வளருன்னு" சொல்லி இந்த பொண்ணுங்க போடுற மாதிரி ட்ரெஸ் அது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பம் வரும். எப்படி பார்த்தாலும் இங்க இருக்கிறது ஏஞ்சலினா தானே, அது ஒரு பொண்ணு தானேன்னு. ஆனா அதான் கிடையாது. உண்மையிலே அந்த போட் ஆக்சிடென்ட்ல செத்தது ஏஞ்சலினாவும் அவங்களுடைய அப்பாவும் தான். உண்மை சொல்லணும்னா பீட்டர் வந்து அந்த இடத்துல செத்துருக்கவே மாட்டார். ஆனா அவர் செத்து போன மாதிரி தான் ஸ்டார்டிங்ல
காட்டியிருப்பாங்க. ஆனா கடைசியில அந்த ஆக்சிடென்ட்லேருந்து சர்வை பண்ணது பீட்டர் மட்டும் தான். மீதம் 2 பேர் செத்து போயிருப்பாங்க. இப்போ உயிரோட இருக்கிற இந்த பீட்டரை தான் இந்த ஆன்ட்டி எடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வளர்க்கும்போது தான் பீட்டர் வந்து ஒரு பையனா இருக்க தேவையில்ல, ஒரு பொண்ணாவே வளரட்டும், அந்த பொண்ணோட பேரு ஏஞ்சலினான்னு சொல்லி அவங்க அக்கா பேரே வச்சு விட்ருவாங்க. அதனால இந்த பையன் அந்த 8 வருஷமுமே ஒரு பொண்ணா தான் நடிச்சிட்டு இருப்பான். அதனால தான் போய் அந்த கேம்ப்ல உட்காந்துட்டு இருக்கும்போது கூட பொண்ணுங்களே முறைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ இதோட இங்க கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. இங்க பார்த்தா ரிக்கியோட தலை தனியா விழுந்து கிடக்கு. இப்போ ரிக்கியுமே கொலை பண்ணிட்டு இங்க பீட்டர் நின்னுட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு ஒரு பேய் நின்னுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவன் இப்போ ட்ரெஸ் இல்லாம தான் அங்க நின்னுட்டு இருப்பானே. அதை வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க நின்னுட்டு இருக்கிறது ஒரு பையன் சொல்லிட்டு. அப்படி எல்லாமே அதிர்ச்சியில உறைஞ்சு நின்னுட்டே இருக்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருவாங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு சொல்லி நிறைய பிரான்சைஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் வரப்போற வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.